உங்களுடைய குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபரும், ஒரு சின்ன குட்டி பிள்ளை இருக்கலாம், அந்த பிள்ளை கூட ஆண்டவருக்கு முக்கியம். உங்கள் வீட்டில் வேலையாட்களை நீங்கள் வச்சுருக்கலாம், அவங்க கூட ஆண்டவருக்கு முக்கியம். உங்கள் வீட்டில் டிரைவர் நீங்கள் வச்சுருக்கலாம், அவங்க கூட ஆண்டவருக்கு முக்கியம். உங்களுடைய குடும்பம் எல்லார் மேலேயும் தேவனுடைய கண்கள் இருக்கிறது. அவர் பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். அதற்கு இந்த மாதத்துக்கு என்ன சொன்னார்? எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கும்படி உன்னுடனே கூட இருக்கிறேன். I am with you to protect you என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யார் அவங்க? நம்ம சுற்றிலும் இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. யுத்தம் பண்ணுவாங்கன்னா அப்படின்னா நமக்கு தீங்கு செய்ய நினைப்பாங்க. எல்லாரும் அல்ல, சாத்தான் நமக்கு தீங்கு செய்ய நம்முடைய விரோதியாக இருக்கிறான். அவன் சில பொல்லாத மனிதருடைய உள்ளத்தை தூண்டி நமக்கு தீங்கு செய்யும்படி அவர்களை ஏவி எழுப்புகிறான். பொறாமை காரணமே இல்லாமல் சிலர் பகைப்பாங்க, தெரியுமா? அவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? ஏன் அவங்க நம்மளை பகைக்கிறாங்க, ஏன் நம்மளை குறித்து பேசுகிறாங்கன்னா, உங்களை ஒரு முறை கூட சந்திச்சிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக உட்காந்து பேசுவாங்க, செயல்படுவாங்க. ஏன் நம்மாருன்னா பொறாமை. இயேசு கிறிஸ்துவை பொறாமையினாலே சிலுவையில் அறைய அந்த மத தலைவர் ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த நீதிபதியை அறிந்து கொண்டார். பவுலப்போஸ்தலனை கூட பொறாமையினால் பலர் எதிர்த்து கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு வரைக்கும் முயற்சித்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம விதிவிலக்கு அல்ல. நீங்கள் வாழ்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பக்கத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுனா அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வந்துடும். நீங்கள் உயர்த்தப்பட்டுட்டா அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்துடும். அதனால் நீங்கள் எப்போ அழிவீங்க, எப்போ உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பொல்லாத இறுதி கொண்ட மக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. சிலர் தீமை செய்ய இன்னும் எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாங்க தெரியுமா? மந்திரவாதிகிட்ட போய் உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்ய சொல்லுவாங்க. இப்போ எனக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக நிறைய மந்திரவாதம் பண்ணுறாங்க. ஆண்டவர் கிருபையாக தான் என்னை பாதுகாத்து வருகிறார். உங்களைப் போல தேவ பிள்ளைகளுடைய ஜபந்தான் என்னை பாதுகாக்கிறது. இவ்வளோ மந்திரவாதம் பண்ணுறாங்க, ஆனால் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்போ உங்களுக்கு விரோதமாகவும் இந்த மாதிரி மந்திரவாதம் பில்லி சுனி செய்கிறாக்களை பிசாசு தூண்டி எழுப்புவான். அவங்க உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, உங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே, ஏன் சபையில் கூட இருக்கிறாங்க. விரோதிக்கிற சபையில் இருக்கிற சில ஆட்கள் மந்திரவாதம் பண்ணுறாங்க. மந்திரவாதிகிட்ட போய் இதெல்லாம் கூட செய்வாங்க. அவ்வளோ துணிகரம் உள்ளவங்க கிறிஸ்தவங்க மத்தியில் கூட இருக்கிறாங்க. அப்போ இவங்க நம்ம எப்படியாவது தீமை செய்யணும், நம்மளை முடைக்கிடணும், அழிச்சிடணும், நம்மளை துக்கப்படுத்திடணும். அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசு. அந்த மனிதர்களை பயன்படுத்துவது சாத்தான். அதனால தான் ஆண்டு சொல்ல, அவளுக்கு நீ பயப்படாத, உன்னை பாதுகாக்க நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அதனால் இந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு தினந்தோறும் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஏன் குடும்ப ஜெபம் செய்ய சொல்கிறோம்? நீங்கள் குடும்பமாக பாட்டு பாடி தினமும் துதித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும். உங்கள் நன்மைக்கு தான் செய்ய சொல்லுவார். நீங்கள் ஜெபிச்சா உங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அதனால தான் இந்த ஜெபம் ரொம்ப அவசியம். வாக்குத்தத்தங்களை சொல்லி, ஆண்டவரே எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எங்களோடு இருந்து பாதுகாக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால் இது கடைசி காலம், சாத்தான் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஒரு காலம் அப்படின்னு வேதத்திலேயே நம்ம பார்க்கிறோம். பொல்லாத மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வது, பில்லி சுனி செய்வது, நம்ம பாதிக்கப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது, இந்த மாதிரி புத்தி உள்ள பொல்லாத இருந்தை கொண்ட மக்கள் இப்போவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது நம்ம இந்த வாழ்கிற உலகத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பு ரொம்ப அவசியம்னு சொல்லி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமே தருகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன் என்பதாக.
அப்போ இந்த காரியத்தில் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது, நம்ம செபிக்கணும். அதில் முக்கியமாக ஆண்டவர் என்ன சொல்றார், இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேறொன்றினாலும் போகாது. அப்போ உபவாசித்து ஜெபம் செய்வது ரொம்ப அவசியம். குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபிப்பது, ஃபேமிலி ஃபாஸ்டிங் ப்ரேயர். நீங்கள் என்னைக்காவது குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க, இன்னும் சில வீட்டில் இன்னும் சின்ன குட்டி பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி உங்கள் வீட்டில் ஜெபிச்சிருக்கீங்களா? நம்ம காரணம், சின்ன பிள்ளைகள் எப்படி உபவாசிக்கும், வயசாகி போச்சு வியாதி உபவாசிக்கும். ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தால் யாரும் செத்து போக மாட்டோம். வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது உங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட ஏதுவாக இருக்கும். அதனால தான் இயேசு சொல்கிற, இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் புறப்பட்டு போகும் என்பதாக. அதனால் உபவாச ஜெபம் இல்லாட்டா இந்த சாத்தான் உங்களை மேற்கொண்டு விடுவான். அப்போ அது ரொம்ப அவசியம். அதில் தான் இந்த மந்திரவாத பில்லிசூனியங்கள் இப்போ பெருகி கொண்டே இருக்கிறாரு. எல்லா நாட்டிலையும் இருக்குதுங்க. ஐரோப்பா நாடுகள் இருக்குது, அமெரிக்காவில், கனடாவில், எல்லா நாட்டிலும் இந்த மந்திரவாதங்கள் பில்லிசூனியம் இருக்கிறாரு. மக்களுக்கு விரோதமாக பில்லிசூனி செய்கிற கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்குள்ள போகாமல் காசுக்காக மந்திரவாதம் செய்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க, அப்படிலாம் செய்வாங்க. ஆனால் நாம் அவங்களுக்கு விட்டு பயப்பட தேவையில்லை. ஆண்டோடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்துட்டால் போதும். அதுக்கு நம்முடைய ஜெப நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு கருத்தாக ஜெபிக்கணும். உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் செய்யணும். அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நல்லா பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, நல்ல ஆசீர்வாதமாக கர்த்தர் உயர்த்தி வச்சுருந்தார். திடீர்னு பிஸ்னஸில் நஷ்டம், இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே வருது. திடீர்னு வியாதி குடும்பத்துக்குள்ளே, மற்றவங்களுக்கு ஆஸ்பத்திரி, வீண் செலவுகள். இப்போ பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இந்த வியாதி பிரச்சனை, அதனால் உண்டாகிற பாதிப்பு. இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் பாருங்கள் பல பாதிப்புகள். வாகனங்கள் விபத்துக்குள்ளாகுது, வீண் செலவு வருது, நஷ்டங்கள் வருது, வேலையாள் பணத்தை திருடிட்டு போயிடுறான், பல விதமான குழப்பம். ஏன் இந்த மாதிரி இருக்குது? இப்போ இது வரைக்கும் நம்ம நல்லா தானே இருந்தோம், நம்ம பக்தியாக இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், எல்லாம் சரிதானே. அப்போ ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வீட்டுக்கு ஆட்சேபிக்க சொன்னாங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பில்லிசூனியம் செயல்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நல்ல ஒரு கைடன்ஸை அந்த ஊழியக்காரர் கொடுத்தார். நீங்கள் உபவாசம் பண்ணி குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்ப்பீங்கன்னு சொல்லி. நான் ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்லலை. நீங்கள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். நல்ல ஒரு ஊழியக்காரர் ஆலோசனை. அப்போ இவங்க பார்த்தாங்க, நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போதுங்க, சில பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறது, நம்ம பிஸ்னஸ்ஸு கடைகள் பிஸ்னஸ் இன்னி அலைவோம், எப்போ உபவாசிக்கிறது? அப்போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டில் இருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங் சாப்பிடாம சர்ச்சுக்கு போங்க, உபவாசத்தோடு போங்க. உபவாசத்தோடு கர்த்தரை ஆராதிச்சாங்கன்னு நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரத்தில் இருக்குது. அமர் உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போங்க, நல்லா கர்த்தரை ஆராதிங்க, துதிங்க, பாட்டு பாடி வசனத்தெல்லாம் கேளுங்க. ஆராதனை முடிஞ்சிடும். எப்பவும் 11லேருந்து 11:30க்குள்ளே முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வாங்க, குடும்பமாக உட்காருங்க, நல்லா அன்றைக்கி ஒரு 2-3 பாட்டு கைத்தட்டி பாடுங்க, அன்றைக்கி ஒவ்வொருவராக எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. இது மாதிரி குடும்ப ஜெபம். இதை மாதிரி அவங்க செஞ்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து குடும்பம் உட்காந்து 2 பாட்டு பாடுவாங்க, நல்லா ஒவ்வொருத்தரும் வசனத்தை வாசிப்பாங்க, ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சு? ஜெபிக்க 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 பில்லிசூனிய கட்டு அறுக்கப்பட்டது, பிசாசின் கிரியை அழிந்தது, தகுடு எரிந்து போனது, நல்ல மாற்றம். தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுத்தார். இப்போ நஷ்டங்கள் நின்று விட்டது, இழப்புகள் நின்று விட்டது, திரும்பி வர ஆரம்பித்து விட்டது. இழந்து போனது எல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். அந்த உபவாச ஜெபம் நீங்களும் கூட உபவாசம் பண்ணி உங்களுடைய குடும்பத்துக்காக வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். சுற்றில் இருக்கிற மக்கள், தீமை செய்கிற மக்களை பார்த்து சோர்ந்து போகாரங்க. கடைசி கால மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எல்லாம் மந்திர பில்லிசூனிய கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு விடும்.